ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேத்திக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக்கில் ஹாலிவுட் அனிமேல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. நாம் எல்லாரோடைய ஃபேவரட்டான மார்வல் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். மார்வல் ஸ்டுடியோஸ்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்க புதுசாக எக்ஸ்மேன் ரீபூட் ஃபிலிம் ஒன்று டெவலப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த மூவி சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் வருதா இல்லை அதுக்கு முன்னாடி வருதான்றது தான். ஏன்னா டூம்ஸ்டேக்கும் சீக்ரெட் வார்ஸ்க்கும் இடையில் நிறைய மூவிஸை செட் பண்ணுறதுக்காக ஐடியாவில் இருக்காங்களாம். ரீசெண்டாக ஆக்ட்ரஸ் ஹண்டர் ஷீஃபர் அவங்களும் மிஸ்டிக் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எக்ஸ்மேன் மூவியில். மார்வல் இன்சைடர்ஸ் கிட்டேருந்து கிடச்ச தகவல் படி மூன் நைட் ரிட்டர்ன் வராரு எம்சியூக்குள்ளே, ஆனால் சீசன் 2ல் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எதில் வருவாருன்னு யாருக்காச்சும் ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்வல் மிட்நைட் சன் சொல்லிட்டு ஒரு கேங் இருக்குது. அதில் மூன் நைட் ஒரு மெம்பராக வர சான்சஸ் இருக்குது. இது மூலமாக மார்வலுக்குள்ளே மிட்நைட் சன்ஸ்ன்ற டீமை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரியும் ஆகிடும். அடுத்ததாக டேர்டெவில் பார்ன் அகெயின் நெக்ஸ்ட் வீக் சீசன் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் 8 எபிசோடோடையும் ரன் டைமை ரிவீல் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் டேர்டெவில் பார்ன் அகெயினை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள். அதே நேரம் டேர்டெவில் பார்ன் அகெயினோட சீசன் 2 ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. February 28 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட ரிலீஸ் டேட் 2024 இருக்கும் சொல்கிறாங்க. டேர்டெவில் எம்சியூக்குள்ளே வந்தாச்சு. பனிஷர் எப்போ வருவார்? பனிஷர் சீரியஸாக மூவியான்னு எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிற நேரத்தில் பனிஷர் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் மூலமாக எம்சியூக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாரு. யாரெல்லாம் பனிஷரோட அப்பியரன்ஸை எம்சியூவில் பார்க்கறதுக்காக ரெடியாக இருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் சோனி அண்ட் மார்வல் ரிலீஸ் பண்ண மேடம் வெப் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப்னே சொல்லலாம். அந்த மூவி 3 அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்கு. 3 ராசி அவார்ட்ஸ். எதுக்காகனா ஒஸ்ட் பிக்சர், ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஒஸ்ட் ஆக்ட்ரஸ்க்காக டக்கோட்டா ஜான்சன் ஜெயிச்சிருக்காங்க. இது சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரேவன் த ஹண்டர் அனதர் சோனி அண்ட் மார்வல் மூவி வர 13ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் கிரேவனை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஃபைனலாக கிறிஸ் பேட் அவருடைய ரிட்டர்னை எம்சியூவில் நெக்ஸ்ட்டு டூம்ஸ்டேல இருக்குன்னு டீஸ் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் ஸ்டார்லார்டை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் அனிமே நியூஸ்குள்ளே போகலாம். டூர் ஆஃப்டர் த அப்போகலிப்ஸ்க்கு அனிமேவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் இயர் 3 லைட் நாவல் ஜப்பானில் March 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கவிஜி நம்பர் 8 சீசன் 2 ஜூலை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. துட்சுடாபி தட்ஸ் ஜேர்னின்ற அனிமே April 7, 2025 ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் டெவில் மே கிரை விளையாண்டுருக்கீங்க? அதோடைய அனிமே April 3ஆம் தேதி 2025 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 அனிமே April 4ஆம் தேதி 2025 ரிலீஸ் ஆகுது. இது 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 January 2026 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க சீசன் 4னே சொல்லியிருக்கலாம். அப்படியே மூவி பக்கம் வந்தோன்னா டிடெக்டிவ் கோனன் மூவி April 18 ஜப்பானை ரிலீஸ் பண்ணுறாங்க. டீமன் ஸ்லேயர் இன்ஃபினைட் கேன்சல் மூவி ஜூலை 18ஆம் தேதி 2025 ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் டீமன் ஸ்லேயர் மூவிக்காக வெயிட் பண்ணுறீங்களோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக மை ட்ரெஸ் அப் டார்லிங் சீசன் 2, விண்ட் பிரேக்கர் சீசன் 2, சீக்ரெட் ஆஃப் த சைலண்ட் பீச், ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக் போல முக்கியமான பல அனிமேக்கு அப்டேட்ஸ் எல்லாமே March 22 இருந்து 25க்குள்ளே நடக்க போகிற அனிமே ஜப்பானில் கிடைக்கும்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பக்கம் டிசி சைடில் டிசி லேண்டன் சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஷூட்டிங்கை முடித்ததாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் லேண்டன் சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். ரீசெண்டாக கிடச்ச நியூஸ் படி டேனியல் ராட்க்ளிஃப் கிளேஃபேஸாக டிசியில் டெபியூ ஆகிறதா சொல்லியிருக்காங்க. வாவ், நியூஸ் நல்லா இருக்குது. இது நடந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மோனோலித்திக் ப்ரொடக்ஷன் மூலமாக வண்டர் உமனுக்கு ஒரு கேமை WB ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டூடியோவையும் ஷட் பண்ணிட்டாங்க. அது மூலமாக வண்டர் உமன் கேமையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக டெட் ஸ்ட்ரோக் அண்ட் பெயின் சொல்லிட்டு ஒரு மூவி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டிசிஓ சைட்லேருந்து. அதுக்கு ரைட்டராக மூன் நைட்டோடைய ரைட்டர் மேத்யூ வாரனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வாவ், மூன் நைட்டே சூப்பராக இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த படமும் செமையாக வரும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மூவியை பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களோ உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். டீன் டைட்டன்ஸோட நெக்ஸ்ட் மூவி டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதாகவும் அதை ஆனா நோகுரியா
ஸ்கிரிப்டை எடிட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. டிசியு அடுத்த 6 வருஷத்துக்கான ஒரு பெரிய பிளானை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக ஒரு வருஷத்துக்கு 7 ப்ராஜெக்டை இறக்கிறதா இருக்காங்க. 2 லைவ் ஆக்ஷன் மூவி, ஒரு அனிமேட்டட் மூவி, 2 லைவ் ஆக்ஷன் சீரீஸ், 2 அனிமேட்டட் சீரீஸ்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 7 ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அடுத்த 6 வருஷத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கூடவே டிசி, ஸ்டார்ஃபயர், சூப்பர் பவர், மை அட்வென்ச்சர்ஸ் வித் கிரீன் லேண்டர்ன்னு சொல்லிட்டு 3 அனிமேட்டட் ஷோஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசி ஃபேன்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. டிசியு எதுவும் பெருசாக செய்ய போகிறாங்க. இதை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அவங்க எம்சியூக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு யூனிவர்ஸையே உருவாக்கிடலாம். ரீசெண்டாக வந்த சூப்பர்மேன் ட்ரெய்லரில் இருந்த கிரிப்டோடாகை பற்றி 4 சீரீஸ் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸை டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதாகவும் டிசிஓ சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்படியே ஹாலிவுட் பக்கம் வந்தோன்னா ஹீமன் மாஸ்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ஜூன் 5 2026 ரிலீஸ் ஆகுதா சொல்லியிருக்காங்க. டிஸ்னி அவங்களோட லைவ் ஆக்ஷன் ஸ்னோ ஒயிட் மூவியோட பட்ஜெட்டை 200 மில்லியன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆக்டர் ஜேமி கேம்பல் த லார்ட் ஆஃப் த ரிங் ஆஃப் பவர் சீசன் 3க்கு கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் எந்த கேரக்டரில் கரெக்டாக இருப்பாருன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் த ஹண்ட் ஃபார் த கோலம்ன்ற மூவி டிசம்பர் 2027 வரைக்கும் டிலே பண்ணியிருக்காங்க. பிக்சர் அவங்க இன்சைட் அவுட் 2 மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் அதில் பார்ட் 3 ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பார்ட் 2 மாதிரி 10 வருஷம் லேட் ஆகாமல் சீக்கிரம் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாக்கிங் டெத்தோட யூனிவர்ஸில் இருந்து டெத் சிட்டி சீசன் 2 மே 4 ரிலீஸ் பண்ணுறாங்க. கடைசியாக மோனா 2 மார்ச் 12 டிஸ்னி ப்ளஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. யாரெல்லாம் மோனாக்காக வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன நியூஸில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை மாற்றிக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.